நமச்சிவாய வாழ்க. அண்ணாமலை தொடரில் வெறும் அண்ணாமலையார் கிரிவலம் அப்படின்னு மட்டும் இல்லாமல் அண்ணாமலை எதுக்கு விசேஷம் அப்படின்னா ஜீவன் முக்தர்கள் என்று சொல்லக்கூடிய ஜீவ சமாதிகள் அண்ணாமலையவே சுவாசமாக வளர்ந்து அண்ணாமலையை உணவாக கொண்டு அண்ணாமலை மட்டுமே உணர்வாக கொண்டு அண்ணாமலையார் மட்டுமே எனக்கு உறவு என்று அங்கேயே வாழ்ந்து அண்ணாமலையாரோடு இரண்டர கலந்து அந்த அண்ணாமலையாரின் அடிநிழலிலேயே தங்களுடைய உடலையும் சமாதியாக ஆக்கிய நிறைய ஜீவ சமாதிகள் இருக்கிறது. இதில் உங்களுக்கு தெரியாத சமாதிகளையும் அங்கே எப்படி போகணும், அந்த இடத்துல எப்படிலாம் அனுபவிக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் அதுக்கான விவரத்தையும் கொடுத்து, அடுத்து இந்த கீழே வர காணொளியில் ஈசான ஞான தேசிகர் அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு மகானுடைய ஜீவ சமாதி எங்கே இருக்கிறது, அதை நீங்கள் எப்படி அனுபவிக்கலாம். அதே போல் அந்த தொடரிலேயே அம்மணி அம்மாள் கோபுரம் நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த அம்மணி அம்மாள் யார், இவங்களுடைய ஜீவ சமாதி எங்கே இருக்குது, இவங்க செய்த அற்புதங்கள்லாம் என்ன என்பதையும் நம்ம மிக தெளிவாக இந்த காணொளியில் யூடியூப் நம்ம சேனலில் தனியாக ஒரு வீடியோவாக போட்டிருக்கோம். அதனுடைய லிங்க்கு நம்ம கீழே கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அது வழியாக போய் அதையும் நீங்கள் பாருங்கள். ஏன்னா வெறும் போகிறோம் கோயிலுக்கு போகிறோம் வரோன்னு இல்லாமல் இந்த மாதிரி ஜீவ சமாதிகளுக்கு போகும்போது அண்ணாமலையாரை நாம் இன்னும் அவர்கள் அளவுக்கு நம்ம ஆழ்ந்து பயணிக்க அந்த ஜீவாத்மாக்கள் நம்மளுடைய ஆன்மாவோடு கலந்து நம்மளை இன்னும் அண்ணாமலையாரோடு நெருக்கமாக வைத்து இன்னும் நாங்கள் பெற்ற மாதிரியே நீங்களும் அந்த அருளை எல்லாம் பெறுங்கள் என்று வழிகாட்டக்கூடிய அந்த ஆன்மாக்கள் இருக்க இடத்துக்கு நம்ம போக போக நம்மளுடைய வாழ்வு மேலும் சிறப்பாகும். நமச்சிவாய வாழ்க. நாதன் தாள் வாழ்க.